வணக்கம். அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகள். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஆபெல் மூர்த்தி, மதுரை திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் இருந்து தொடங்கி சுப்பன் ஊரணியை அடையும் 1 ஏக்கர் 21 சென்ட் ஓடையையும் சுப்பன் ஊரணியையும் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் வசிக்கும் மயில்கள் மற்றும் மற்ற பறவைகள், விலங்குகள் தண்ணீரில் தவிக்கும் நிலை ஏற்படுகிறது என்றும், திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் கம்பி வேலி அமைத்து மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும், மேலும் கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவு நீர் விவசாய நிலத்திற்கு செல்லும் வாய்க்காலில் கலக்கப்படுவதனால் அதனை அருந்தும் பறவைகள், விலங்குகள் இறக்கும் நிலை ஏற்படுகிறது என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்துல 111 ஊரணிகள் இருக்கு. அந்த 111 ஊரணி காணல. அது ஒரு பெரிய ஊரணி சுப்பன் ஊரணி தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, 4 ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்காங்க. நம்முடைய ரெவன்யூ ரெக்கார்ட்ல இருக்கு. சுப்பன் ஊரணி நம்ம ரெவன்யூ ரெக்கார்ட்ல இருக்கு. இன்னொரு விஷயம் மேம், திருப்பரங்குன்றம் போன சொல்லிருக்கீங்க. இந்த இது கொடுத்துருங்க மேம். 114 ஏக்கர் இன்னைக்கு அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 1 ஏக்கர் 71 சென்டையும் முருகன் மலையிலிருந்து வருகிற ஊரணி அந்த ஓடைய ஆக்கிரமிச்சு 1 ஏக்கர் 11 சென்ட் வாங்கிருக்கீங்க. நம்ம ரெவன்யூ கார்டு இருக்கு, வாய்க்காலே இருக்கு. தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ். ஏன்னா அந்த முருகன் மலையில இருந்து மயில்கள் தண்ணி குடிக்க இடம் இல்லாம இவங்க ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருக்காங்க. வனத்துறை என்ன செய்யறாங்கன்னு தெரியல. ஏன்னா மலையிலே ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப செய்யறாங்க. நான் இப்ப பொல்யூஷன் கண்ட்ரோல் ஒரு லெட்டர் போட்டுட்டேன். எனக்கு பதில் அவங்க கொடுக்கல. என்னன்னா, காலேஜில் இருந்து வருகிற கெமிக்கல் தண்ணீர் பூரா விவசாய லேண்ட்ல வர்றாங்க. அந்த ஓடை வழியாக கெமிக்கல் தண்ணீர் வர்றாங்க. அது மயில்களும் பறவைகளும் மிருகங்களும் அதை குடித்து இறந்து போகின்றன. அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் என்ன தகவல் கொடுத்தாலும் அது எனக்கு பதில் இல்லை மேடம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகளுடன். நன்றி, வணக்கம்.